பாருங்க மரம் எப்படி சாஞ்சு போயிருக்குதுன்னு. இந்த ஒரு மரத்தை எடுத்தாதாங்க மற்ற 3 மரத்தையும் காப்பாற்ற முடியும். பாருங்க மேலே வந்து சாஞ்சு இருக்கிறனால மற்ற 2 மரமும் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மரத்தை வந்து அகற்றி தான் ஆகணும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம் எப்படி உடையும்? ரெயின்ஸுக்கா பாருங்க மரம் எல்லா மரத்தையும் என்ன கீழே சாஞ்சிருக்குது, எல்லாம் நேராக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு ஃபீல் பண்ணுற நீங்க? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நேர் பண்ணி பார்ப்போம். அப்பா முடியல, வெயிட் ரொம்ப ஓவராக இருக்கு. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நிற்க வைக்க முடியுமா? காய்ஸ் இங்கே பாருங்க மரம் எப்படி சாஞ்சு போயிருக்குதுன்னு. மழை வந்து முந்தா நேற்று மழை பயங்கரமாக வந்துச்சு. சரி லைட்டாக சாஞ்சுது, சரி மறுபடியும் வந்து கொஞ்சம் சாய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாய்ச்சி வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா உடஞ்சே போச்சு பாருங்களேன். பாருங்க ஃபுல்லாக கட்டாயி போச்சு, உடஞ்சே போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு 6 மாசமா தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். வெயில கூட எப்படியோ தாங்கிடுச்சு. இந்த மழை வந்து இதுக்கு நல்லது செய்யணும்னு பார்த்தா இப்படி சாய்ச்சி விட்டுருச்சு. இது அடுத்து கொஞ்ச நாள் என்ன இதில் பூ வைக்க போகிற மரம் அதை போய் சாய்ச்சிருச்சு. கஷ்டமாக இருக்குது. இது எவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது. ஈஸியாக இந்த காற்றடிச்சு இந்த மழை வந்து இப்படி தள்ளி விட்டு போயிடுச்சு பாருங்க. நீங்கள் பாருங்க கூட காப்பாற்றி கொஞ்சம் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த காற்று எவ்வளோ வேகமாக அடிச்சிருந்தா அங்கே ஒரு பட்டார்னு உடஞ்சி மரம் சாஞ்சிச்சு. அவ்வளோ அங்கே பாருங்க, அங்கே 2 சின்ன மரத்தை வேற சாய்ச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்க இந்த மரத்தை தூக்கணும். இந்த மரத்தை தூக்குனா தான் இந்த சின்ன 2 மரத்தை காப்பாற்ற முடியும். ரெயின்ஸி பாருங்க அந்தான மரம் கூட லைட்டாக சாஞ்சிட்டு இருக்குது. நல்லா லைட்டாக சாஞ்சிட்டு இருக்கு. அது வந்து பாருங்க கட்டை கொடுத்து அண்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இப்போ நான் இதை தூக்கி வைக்க போகிறேன். சரி ரெயின்ஸுக்கே தாங்க பாவம். ரெயின்ஸுக்கா டெய்லி வந்து மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த மரத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க? குட்டி மரம் தான் 2 இருக்குது, அதுக்கு தான் ரெயின்ஸி தண்ணி ஊற்றணும். சரிப்பா இங்கே பாருங்கள், இங்கே குச்சி வச்சுருந்தோம். அந்த குச்சி கூட சாஞ்சிருச்சு. நாங்கள் தான் எடுத்து நேர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே சரி பண்ணணும். வாங்க சரி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. காய்ஸ் இந்த மரத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நேர் பண்ணி பார்ப்போம். அப்பா முடியல, வெயிட் ரொம்ப ஓவராக இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நிற்க வைக்க முடியுமா? அப்பா முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. என்ன பண்ண, கட் பண்ணி எடுக்கணுமா? கட் பண்ணுறதுக்கு மனசே வரலையே. அந்த 2 மரமும் உடஞ்சி போயிருமா? வேறு வழியே இல்லையா? ஸோ மறுபடியும் இந்த மரமும் சாஞ்சிருமா? வா அது சரி பண்ணுவோம். அது ரொம்ப சாஞ்சிருக்குது பாரு. ஓகேவா? சாஞ்சிருது, நேரம் ஆயிடுச்சா? தூரமாக போய் பாருங்கள், தூரமாக போய் பாருங்கள். அந்த பக்கம் உடஞ்சிருமா? இல்லை இது வரைக்கும் ஓகேவா? இப்போ இந்த முட்டு ஓகேவா இல்லை குழி பறித்து வைக்கணுமா? ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் குச்சி வச்சு தான் அடைக்கணுமா? இங்கே பாருங்கள், கார் பக்கம் வரைக்கும் வந்து விழுந்துருச்சு. மரம் வந்து சாஞ்சிருச்சு. மரம் சாஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ்ன்னு எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்து ஐயா கிட்ட தான் கேட்கணும். இப்போ உனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணி எடுத்து போட்டுருணுங்க. கட் பண்ணி எடுத்து போட்டுருணுமா? ஆமாம். அந்த என்னென்ன சாஞ்சி இருக்குதுல்ல அந்த பெரிய மரம், அந்த மரத்துக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்கணும். இந்த ஒரு மரத்தை எடுத்தாதாங்க மற்ற 3 மரத்தையும் காப்பாற்ற முடியும். பாருங்கள் மேலே வந்து சாஞ்சிருக்கிறனால மற்ற 2 மரமும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த 2 மரத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மரத்தை வந்து அகற்றி தான் ஆகணும். சரி ஓகே. பாருங்கள் இந்த மற்ற வாழை மரம்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு மரம் மட்டும்தான் உடஞ்சிருச்சுங்க. ஏண்டா? நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே சாஞ்சி இருந்துச்சு. நானும் கொஞ்சம் சாய்ச்சி வச்சுருந்தேன், நேர் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம் எப்படி உடையும்? காற்று அவ்வளோ ஃப்ளோவாக அடிச்சுதா? எவ்வளோ வெயில் வந்தது, எவ்வளோ வெயிலில் கூட தாங்கிருச்சுங்க. ரெயின்ஸுக்காக பாருங்கள் மரம் எல்லா மரத்தையும் இன்னும் கீழே சாஞ்சிருக்குது, எல்லாம் நேராக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. சரிப்பா, எதுக்கு ஃபீல் பண்ணுற நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? பேசிக்கலாம் விட. டேடி வந்து நிறையா மரம் இது மாதிரி வச்சு தரேன், நீ வந்து எல்லா மரத்துக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு ரெயின்ஸிக்கா பாப்பாவுக்கு டெய்லியும் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கான ஏற்பாடு செய்வோம். சரிங்களா? காய்ஸ் வாழை மரம் இந்த நிலைமைக்கு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மழை வந்துச்சு அப்படின்னா
சரி நிறைய தண்ணி வரும், நல்லா வளரும், செழிப்பாக வளரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஞ்சிருச்சு. நிறைய பேர் மரம் வச்சுருப்பீங்க, ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. மரம் வைக்கும் போது எல்லாருமே சேர்ந்து தான் வச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதமாக நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஞ்சி இருந்தது, முட்டு கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் 4 மரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஞ்சிருந்தது, நாங்கள் வந்து சரி பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப சாஞ்சிருந்தது நேர் பண்ணி வச்சு மண் சரி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எது பண்ணாலும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்று தொடர்ந்து 6 மணி நேரம் கனமழை பெஞ்சது. 3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துடுச்சு. சரி எங்கே மழை வரப்போகுது, எவ்வளோ வெயில் அடிக்குது, எங்கே மழை வரப்போகுதுன்னு நினச்சோம். பயங்கரமாக மழை கொட்டி தீர்த்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காருமே வந்து மறுபடியும் கழுவணும், மழை தண்ணி பார்த்தனால மறுபடியும் கார் கழுவி கார் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சதுனால சாஞ்சி வீணாக போயிடுச்சு 2 மரம். வந்து பார்த்திங்கன்னா கத்தி எடுத்து வந்துக்கிறேன். கத்தி எடுத்து அறுத்து இந்த பக்கம் தூக்கி தள்ளி பார்ப்போம். ஆனால் ஒரு டவுட்டு, அறுத்துட்டோம் ஓகே, கீழே விழுந்துருச்சு அப்படின்னா தூக்கி வைக்க முடியுமான்னு பார்ப்போம். தூக்கி வைக்க முடியல அப்படின்னா அப்படியே அறுக்காம விட்டுற வேண்டியது. அறுந்து கீழே தான் விழுவோம், அந்த வாழை மரத்து மேலே தான் விழுவோம். என்ன பண்ணுறது? அதுதான் 2 பேர் இருந்தாங்கன்னா அங்கே போய் பிடிச்சிக்கணும். 2 பேர் இதை தூக்கி பிடிச்சிட்டு ஒருத்தர் கட் பண்ணாங்கன்னா அது அப்படியே அசாம தூக்கிட்டு போகணும். என்ன வச்சு பண்ணாலும் நீங்கள் வெயிட்டு தூக்க மாட்டேன். என்ன பண்ணிட்டோம், எப்படி தூக்குறது பாருங்க. இந்த ஒரு மரத்துனால இந்த சின்ன மரம் கஷ்டப்பட்டு இருக்குது. அப்பா முடியல, முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக தள்ளி வச்சிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடியல, கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணலாம் நீ சொல்லு. சரி வெயிட் பண்ணுங்க, 2 பேர் வரட்டும், வந்தோடனே இதை கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பேருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஏன் ஆள் கூப்பிட்டு தான் இது பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா இருக்கிற ஒன்று இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் உடைச்சிட போகிறோம் நம்மளே. அதுதான் என்ன பண்ணுறது. இப்போ நான் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அறுக்கிறதுக்கு. ஆனால் அறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு மனசு வரல. அறுக்க மனசு வந்தாலுமே அறுக்க கீழே போட்டு அப்படின்னா மற்ற மரம் வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே கீழே இந்த மரம் இருந்தாலுமே தண்ணி விட்டாலும் மற்ற மரத்துக்கு போகாது. ஆளுங்களை வர வச்சு தான் ஏதாவது ஒரு மூவ் பண்ணணும். ஓகே காய்ஸ், மரம் வச்சு ஆளுங்களை வர வச்சு இதை கட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை அப்படியே நேர் பண்ணி விடுறதுக்கு எல்லாத்துக்கும் யாராவது இருந்த ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் தான் எல்லாம் சரி பண்ண முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மரத்தையெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் அதை அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். பக்கத்து வீட்டு ஐயாக்கிட்டையும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். சரி, இந்த மரம் வந்து கீழே விழுந்துட்டதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா இந்த மரத்தை? அது அந்த தண்டை எடுப்பாங்க, மரத்துல இருந்து தண்டை எடுத்து இலையெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சுங்க மழையிலேயே. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடியில கொஞ்சம் இருக்கும்ல அந்த இதை அறுத்து விட்டாங்கன்னா மறுபடியும் அதுல இருந்து துளுத்துக்கிட்டு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஏதாவது பிரயோஜனமாக இருந்தால் ஓகே ரைட்டு. சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். ரெயின்ஸியை பாருங்களேன் எவ்வளோ பாவமாக நின்றுட்டு இருக்கிறா. டெய்லியும் வந்து மரத்துக்கு தண்ணி ஊற்ற வருவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, எங்கே இவ்வளோ சாஞ்சி போயிருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரெயின்ஸிக்கா பாப்பா. சரிப்பா நீ வீட்டுக்கு போ, மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஐடியா பண்ணுறோம். ஓகே, 3 மாதமாக உங்களை லவ் பண்ணுறேன். உங்களுக்கு வேலையே இல்லையா? சும்மா லவ் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டுக்கிறீங்க? ஒரு ட்ரெஸ்ஸை கூட உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட ஓசி வாங்கிட்டு வந்திருப்பீங்க, பைக்கு கூட உங்கள் ஃப்ரெண்டுங்கள்ட்ட ஓசியில் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லாமல் வந்து என்கிட்ட பேசுறது தான் முதல்ல தப்பு.